வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் ஏண்டா உன் தங்கச்சிக்கு பெட்ரோல் அடிக்க காசு தர மாட்டியா? டேய் காலையில் தானே 100 ரூபா கொடுத்தேன். அவள் பெட்ரோல் போட்டு சும்மா ஊர் சுற்றுவாடா. அவ்வளோ போய் தெரியாது உனக்கு கமெண்ட்ரா. சரி டீ சாப்பிட்றியா? குடிக்கலனா விடுவா போகிறோம். சரி சொல்லு மாஸ்டர் ஒரு டீ. ஆத்தாடி தண்ணியை கலக்க போகிறான்டா. மாஸ்டர் டீ கேன்சல், நான் பாண்டா எடுத்துக்கிறேன். மாஸ்டர் நான் தான் டீ வேணாம் சொன்னல. போட்டதுக்கு அப்புறம் வேணாம்னா குடிடா. இவன் கூட டீவா குடிக்கிறது? இன்னைக்கு செத்தான்டா எதிரி. டேய் டீ சாப்பிட்றா. உனக்கு ஏண்டா நானே மூடிட்டு உட்காந்துருக்கேன். இது தேவையாடா உனக்கு? போண்டா. ஐயோ சாமி ஆள் வர்றா. நண்பா ஏன் வர மெலிஞ்சிட்டே போற? ஒருவேளை நம்ம கடை டீ ஒத்துக்கலையோ? நீ வேணா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாரு. நாளையிலேருந்து அதான் பண்ணலான்னு இருக்கிறோம். இவங்கிட்ட நான் வட்டிக்கு பணம் வாங்கி கேட்குறப்பெல்லாம் இந்தான்னு எடுத்துருச்சு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டோன்னு தைரியத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். அன்னைக்கு என் தம்பி கூட வரும்போது வழியில் மறித்து, ஏடா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா என்னடா அர்த்தம்? ஆ அப்போது உனக்கு பணம் கொடுத்தவன் நான் லூஸா? துரை உங்களை தேடி நான் ரோடு அலையணுமா? சரி எப்போ தான் பணத்தை தருவேன்? திரும்ப ஒரு வாரமா அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டான். என் தம்பி முன்னால் அசிங்கமாயிருச்சு. 2 நாளில் தரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். டேய் இந்த அரிய 2 பேப்பர் எழுதிட்டியா? சமைக்கலைன்னா வெளியே போகும்போது பணம் வச்சுட்டு போகலாம்ல சாப்பிட்றதுக்கு. இதை மட்டும் கேளு. டேய் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எத்தனை வருஷம் தாண்டா ஊர் சுற்றிட்டே இருப்ப? ஆ உனக்கு சமைச்சு போடுறதா எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலை இல்லை. டேய் உன்னதாண்டா பார்க்குறத பாரு. ஹலோ என்னடா வந்து உம்முன்னே இருக்க? ஏதோ சொன்னா தானே தெரியும். ஒன்றும் இல்லைடா. எங்க இருக்கீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? என்ன இப்படி பண்ணுறாங்க? குடிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட யாரு? அந்த திட்டு பையலா? ஏங்க அந்த 2 பேப்பரை எழுதிடலாம்ல? ஏன் இப்படி பண்றீங்க? யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்களா? உனக்கு யார் சொன்னா? உங்க தம்பி கிட்ட பேசினேன். மாமா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? சரி நான் அப்புறம் பேசுகிறேன்.